பணம் கொட்ட 12 ராசிகளும் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வங்கள். தனுசு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் வந்து சேரும். வியாழக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நலம். வாழ்வில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இஷ்ட தெய்வங்களின் அருள் இருப்பது அவசியம். மேஷம் ராசிக்காரர்கள் வள்ளி தெய்வானை அல்லாத தனித்த முருகப்பெருமானை வணங்கி வர வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். முருகப்பெருமானின் முழு அருளை பெற செவ்வாய் அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை தாமரை பூவை கொண்டு அர்ச்சனை செய்து வர செல்வம் பெருகும். மகாலட்சுமியின் முழு அருளை பெற வெள்ளி அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மிதுனம் ராசிக்காரர்கள் பெருமாளை வணங்கி வர வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும். பெருமாளின் முழு அருளை பெற புதன்கிழமைகளை அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. கடகம் ராசிக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வர நினைத்த காரியம் நிறைவேறும். திங்கட்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து சிவன் கோயிலில் உள்ள அம்பாளுக்கு பச்சரி பொங்கல் வைத்து வழிபட வாழ்க்கை மேன்மை பெறும். சிம்மம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் சிவபெருமானை வணங்கி வர வெற்றி கிட்டும். கன்னி ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர எல்லாவிதமான மனமகிழ்வும் நிம்மதியும் கிடைக்கும். புதன் அசைவம் சாப்பிடாமல் ரங்கநாதரை வணங்கினால் முழு அருள் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அலர்மேல் மங்கை தாயார் சமேத பெருமாளை வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி கிட்டும். இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர வாழ்க்கையில் யோகம் உண்டாகும். முருகனின் அருளை முழுமையாக பெற செவ்வாய்க்கிழமைகளில் அசைவம் தவறித்தால் நலம். மகரம் ராசிக்காரர்கள் திருப்பதி வெங்கடாசலபதியை வணங்கி வர இல்லத்தில் செல்வம் பெருகும். புதன்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது நலம். கும்பம் ராசிக்காரர்கள் திருமால் உப்பிலியப்பன் ஆகிய கடவுகளை வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நலம். மீனம் ராசிக்காரர்கள் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகனை வணங்கி வர வாழ்க்கையில் சந்தோஷம் கூடும். யானைக்கு உணவு வாங்கி தர பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும்.